வணக்கம் மகர ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இரண்டாவது இடத்துல சனி இருக்காரு. 2026 ஏப்ரலில் தான் அவர் விலகுவார். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 7.5 சனி விலகும். பொதுவாக 7.5 சனி விலகுனா தான் நல்லாயிருக்கும். 7.5 சனியினுடைய ஆரம்ப காலத்தில் கூட நமக்கு கஷ்டங்கள் அவ்வளோவா தெரியாது. அந்த 7.5 சனி விலக போகுது பார்த்தீங்களா, அந்த டைம் தான் கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ விலக போகிற டைம் தான், அதனால கொஞ்சம் சிரமம் இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்துங்க, சரிங்களா? சனி பகவானுக்கு சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டுக்கிட்டே வாங்க. சனி பகவான் நிறையா விஷயத்தில், சிலருக்கு வாகன விஷயத்தில் சங்கடங்களை தருவார், சிலருக்கு கடனை உருவாக்கி விட்டுருவார், சிலருக்கு தொழிலை ஒழுங்காக போக வைக்க மாட்டார், பணத்தை கொடுக்க மாட்டார். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு தீரும். இரண்டாவது இடத்துல ராகு இருக்கிறது ஒரு சிலருக்கு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட வரலாம். கூட்டு குடும்பத்தில் இருந்தோம்னா தனி குடித்தனம் போகிறதுக்கான ஒரு அமைப்புகள் வரும். ஸோ தனி குடித்தனம் போயிடலாம். போனால் அந்த சண்டை சச்சரவு வராது. ஒரு சிலர் வேலையின் காரணமாக கூட குடும்பத்தை பிரிஞ்சு வெளியே போகிற மாதிரி சூழ்நிலை வரலாம். அப்படி வெளியே போனோம்னாலும் நமக்கு வருமானம் நல்லா இருக்கும். ஸோ சண்டை சச்சரவு இருக்காது. ஒரு சிலருக்கு வெளியே போகிறதுக்குடைய சந்தர்ப்பமே இருக்காது. அவங்களுக்கு மட்டும் வருமானம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் சண்டை சத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். யாராவது ஒரு 2 பேர் ஏதாவது ஒரு வகையில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் இருக்க தான் செய்யுது. மாணவர்களுக்கு படிப்பு நார்மலாக தான் இருக்கும். ஒன்றும் சரியாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போக விடாது, இல்லைன்னா படிக்க விடாது, படித்தாலும் மார்க் எடுக்க விடாது. இந்த மாதிரியான ஒரு கோளாறு அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதனால் மாணவர்கள் படிக்கிறதுல கொஞ்சம் அக்கறை எடுத்து கொஞ்சம் நல்லா படிக்கணும், ரொம்ப ட்ரை பண்ணணும். அப்படின்னா தான் ஒரு லெவலுக்காவது நம்ம மதிப்பெண் பெற முடியும். 6வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் பொருள்கள் பூரா ரிப்பேர் ஆகும். அதாவது இப்போது மின்சாதன பொருட்கள் அப்படி சொல்கிறோம்ல, அது பூராமே பழுதுபடும். அது மிக்சியாக இருக்கலாம், குக்கராக இருக்கலாம், அல்லது டிவி, கம்ப்யூட்டரு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி பொருளெல்லாம் ஏதாவது சில இது பழுதுபட தான் செய்யும். இது ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஆகஸ்ட் 21க்குள்ளேயே பழுதுபட்ட பொருள்களுக்கு புதுசாக சில பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இருக்க தான் செய்யும். 6வது இடத்துல குரு இருக்கிறது நல்லது. ஏன்னா 6வது இடத்துல குரு இருந்தால் ஒரு சிலருக்கு நேருக்குனே நிறைய கடன் காட்சிகள் இருந்தால் அந்த கடன் காட்சிகளை அடைச்சிவிடும். கடன் காட்சிகள் தீரும். முதல்ல இருந்த மாதிரி அந்த கடன் ப்ரெஷர் இருக்காது. நிறைய முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கடனுக்காக நிறைய பேர் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பயங்கர டார்ச்சர் இருக்கும். இப்போ அந்த டார்ச்சர் குறைஞ்சிருக்கும். அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி கடனும் உங்களுக்கு அடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இப்போ இருக்குது. கூடி சீக்கிரம் படிப்படியாக கடன்கள் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் யாருக்காவது இந்த நோய் நொடியும் கொஞ்சம் உருவாக தான் செய்யும். இந்த மயக்கம் வர்றது, அல்லது இந்த கல்லீரல் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வருது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வரும். அல்லது ஸ்கின்னில் அலர்ஜி வர்ற மாதிரி கூட ஒரு சிலருக்கு வர்றதுக்குடைய அமைப்பு இருக்குது. அல்லது காசு பணத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும். இந்த லாட்ரி, ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி லைன்ல எல்லாம் போகக்கூடாது. அப்படி போனோம்னா நமக்கு அதில் காசு கொஞ்சம் விரயமாயிரும். புதன் பகவானை பொறுத்தளவுக்கு 7வது ராசியில் இருக்கிறது நல்லது. அதேவேளை சுக்கிரனும் ஆகஸ்ட் 21க்கு அப்புறம் 7வது ராசியில் தான் இருப்பார். 7ல் சுக்கிரன் இருக்கும்போது திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்போ திருமண பருவத்தில் இருக்கிறவங்க திருமண முயற்சி எடுக்கலாம். எடுத்தால் சீக்கிரமே ஒன்று நிச்சயமாகும், கல்யாணமே கூட ஆயிரும். புதன் செப்டம்பர் 11ஆம் தேதி கன்னி ராசிக்கு போவார். அது வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார். ஆகஸ்ட் 25லேருந்து சிம்ம ராசியில் புதன் இருக்கிற போது உங்கள் வீட்டில் யாருக்காவது கொஞ்சம் மருத்துவ செலவு அந்த மாதிரி கொஞ்சம் வரும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் நொடிகள் கூட ஒரு சிலருக்கு வரதுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கதான் செய்யும். செப்டம்பர் 11க்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும், டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள் ஏற்படும். அந்த விசா வேணும், பிஆர் வேணும் அப்படின்னா அதெல்லாம் செப்டம்பர் 11க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்குங்க. சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. பொதுவாக சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதில்லைன்னா என்னென்னா, ஒரு சிலருக்கு உங்களுக்கோ உங்கள் வீட்டில் யாருக்கோ கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும். கண் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் வரலாம். ஒரு சிலருக்கு பல்லு வலி, தலைவலி அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வரும். அதே மாதிரி எந்த காரியத்தையும் உடனே செய்ய முடியாது. எந்த காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் தடங்கள் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அரசாங்க அதிகாரிகள் சரியாக ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அரசாங்க
பணிபுரியக்கூடிய யாருமே ஒத்துழைப்பு செய்ய மாட்டாங்க. அரசாங்கத்தில் அந்த அரசியல்வாதிகள் இருப்பாங்கள்ல, அவங்க கூட நமக்கு ஒத்துழைப்பு தர மாட்டாங்க. அப்பா கூட ஒத்துழைப்பு தர மாட்டார். அப்பானால கூட ஏதாவது வருத்தங்கள் ஏற்படும், அல்லது அப்பாவுக்கு கூட உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது அப்பாவுக்கு போகலன்னா சித்தப்பா பெரியப்பா கூட கூட பகை ஏற்படலாம், அல்லது அவங்களுக்கு உடல் நலத்தை வந்து கொஞ்சம் பாதிக்கும் இந்த ஆவணி மாதம் மட்டும். செவ்வாய் பகவானை பொறுத்தளவுக்கு 9வது ராசியில் தான் இருக்காரு. 9வது ராசியில் செவ்வாய் இருந்தாலும் நமக்கு நல்லது தான். இப்போ 10வது ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து வந்துடுவார் செப்டம்பர் 14ஆம் தேதி. செவ்வாய் 14ஆம் தேதி வந்ததுக்கப்புறமா தொழில் ஸ்தானம் வந்து நல்லாயிருக்கும். தொழில் தொடங்கணுன்னா தொடங்கலாம், சொத்து பத்து வாங்கணுன்னா வாங்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல யோகங்களை வந்து கொடுக்கும். சொத்து பத்துனா வீடாக இருந்தாலும் சரி, நிலமாக இருந்தாலும் சரி, வண்டி வாகனமாக இருந்தாலும் சரி கிடைக்கும். அதே போல் வராத சொத்துக்கள் கூட வரக்கூடிய ஒரு அமைப்பு செப்டம்பர் 14க்கு அப்புறம் வந்து இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம். ஆக ஒரு சில கிரகநிலைகள் சரியில்லாமல் இருந்தால் கூட சில கிரகநிலைகள் நல்லா தான் இருக்குது. அதனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.